வணக்கம் ஜெயஹிந்த். ஒரு பாத் பிரேக்கிங் முடிவை இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்காரு. வரக்கூடிய காலங்களில் டிஆர்டிஓடைய மிசைல் தொழில்நுட்பங்கள் எல்லாமே தனியார் நிறுவனங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணப்படும். இனி அந்த ஏவுகணைகளை தனியார் நிறுவனங்கள் தயாரிப்பாங்க. தொழில்நுட்பத்தை டிஆர்டிஓ தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கும். ஜஸ்ட் ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு தலைப்புச் செய்தியை நம்ம பார்த்தோம். இஸ்ரோ நிறுவனம் இனிமே ராக்கெட் ஏவுற பணியிலிருந்து விலகிட்டு தொழில்நுட்பத்தை டெவலப் பண்றதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ராக்கெட் ஏவக்கூடிய அந்த பணியை தனியார் நிறுவனங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே மேஜர் பாலிசி டிசிஷன். இந்தியாவுடைய சுயசார்பு மற்றும் இந்தியாவுடைய பாதுகாப்பு துறையை அடுத்த கட்டத்தில் எடுத்துட்டு போறதுக்கான ஒரு மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். 20 வருடம் கழித்து இந்தியாவுடைய வரலாறு யுத்தங்களை பத்தி நம்ம பேசும் பொழுது இந்த நாள் மிக முக்கியமானதா இருக்கும். ஏன்னா ஒரு நாட்டுடைய யுத்த காலத்துக்கு பிறகு நடக்கிற வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா சில பாடங்கள் இருக்கும், சில திருப்புமுனைகள் இருக்கும். அப்படிப்பட்ட திருப்புமுனை தான் இது. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி ஆஃப் டிஆர்டிஓ டெவலப் டெக்னாலஜிஸ் டிஓடி தொழில்நுட்பத்தை டிஆர்டிஓ சொந்தமாக பண்ண அந்த தொழில்நுட்பங்களை தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்து அந்த நிறுவனங்கள் இந்தியாவிலேயே இந்த ஏவுகணைகளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டிசிஷன் தான் இது. இது கம்ப்ளீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாங்கெட் பாலிசி டிசிஷன். எல்லா கன்வென்ஷனல் மிசைல் போர்ட்ஃபோலியோ இதில் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான மிசைல்ஸ் கிடையாது. கன்வென்ஷனல் மிசைல்ஸ் எல்லாமே இனிமே தனியார் நிறுவனங்கள் தயாரிக்கும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதில் இருக்கக்கூடிய எலிஜிபிள் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் டிஆர்டிஓட மிசைல் டெக்னாலஜியை வாங்கி அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும், சர்டிஃபிகேஷன், ரெகுலேட்டரி ரெக்மெண்ட்ஸ், பாதுகாப்புன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. அவங்கெல்லாம் இனிமேல் தனியாக உட்காந்து இந்த மிசைல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலான்னா. ஆனால் இந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பயணம் இருக்குது கடந்த ஒரு 6 வருடமாக. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மனோகர் பரிக்கர் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்தியாவில் ஏன் தயாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை போட சொன்னார் எல்லார்கிட்டையும் கேட்டு. அதுதான் பாசிட்டிவ் இண்டிஜினைசேஷன் லிஸ்ட். ஒரு டேங்கி எடுத்திங்கன்னா ஒரு டேங்கியில் ஒரு லட்சக்கணக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம ரஷ்யாட்டிருந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை. அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ்லாம் எடுத்து இதெல்லாம் இந்தியர்களால் தயாரிக்க முடியும், இந்திய நிறுவனங்களால் தயாரிக்க முடியும் ஒரு லிஸ்ட்டு போட்டாங்க. அதோட 6வது லிஸ்ட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆச்சு. கிட்டத்தட்ட 405 ஐட்டம்ஸை இந்தியாவில் தான் இனிமேல் வாங்கணும் அப்படின்றதுல அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த லிஸ்ட்டை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். அது ஒரு கருத்தரங்கா சென்னையில் நடத்தணும்னு ஒரு ஐடியா இருக்குது. சம்மந்தப்பட்டவங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இதில் முக்கியமான மிசைல் சிஸ்டம்ஸ், வார்ஷிப்போட மிசைல் சிஸ்டம், கொன்கூர் எம், இன்வார், மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், சோனார்ஸ், ஃபயர் கண்ட்ரோல், சாட் கம்யூனிகேஷன்ஸ், ஆன்டி டேங்க் கம்யூனிகேஷன் சொல்லி கிட்டத்தட்ட 3700 கோடி மதிப்புள்ள நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருந்த பொருட்களை இனி வரக்கூடிய காலங்களில் இந்தியாவிலே தயாரிக்கிறதுக்கான இதை நம்ம எடுத்திருக்கோம், முடிவை நம்ம எடுத்திருக்கோம். இப்போ கடந்த 12 வருடங்கள்ல இது 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, இப்போ இதுல டெக்னிக்கல்ல வருவோம். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னா என்னன்னா, டிஆர்டிஓ ஒரு ப்ரோட்டோடைப்பு, அதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் ரெடி ஸ்டேஜுக்கு தன்னோட இருக்கக்கூடிய நாடு முழுக்க இருக்கக்கூடிய லேப்ஸ்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க, குறிப்பாக மிசைல் சம்மந்தப்பட்டது. அதோடைய பப்ளிக் பிரைவேட் மேனுஃபேக்சரிங், இப்போ டிஆர்டிஓ மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஒரு அரசு நிறுவனம் மேனுஃபேக்சர் பண்ணுச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய டிலேஸ் நமக்கு என்னன்றது தெரியும். இதில் தான் டிஃபென்ஸ் கம் ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட் கம் ப்ரொடக்ஷன் பார்ட்னர் அப்படின்றத அவங்க ஏற்கனவே வச்சிருக்காங்க, டிசிபிபி அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் எல்ஏடிஓடி அப்படின்ற ஒரு ரூட் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் அக்ரிமெண்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி. இதை இப்போ ஃபார்மலைஸ் பண்ணியிருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக புதுசுன்னு நம்ம சொல்ல முடியாது, பட் இது பிளாங்கெட்டாக இப்போ சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 2021க்கு பிறகு 14 முக்கியமான டிஆர்டிஓ தொழில்நுட்பங்கள்ல 2021க்கு பிறகு தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்து, அந்த தனியார் நிறுவனங்கள்ல அரசு நிறுவனங்களும் இருக்காங்க, அதையும் நம்ம மறந்துட முடியாது. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்து அதன் பிறகு இதை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. உதாரணத்துக்கு ஆஸ்ட்ரா மேக் 2 ரக ஏர் டு ஏர் மிசைல பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட்னு சொல்லக்கூடிய அரசு நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரா மேக் 2ஓட பிவிஆர் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ் இப்போ டாடா, பாரத் ஃபோர்ஜ், மஹேந்திரா மற்றும் அடானி நிறுவனங்களுக்கு இப்போ அந்த பிட் பண்ணுறாங்க. அவங்க இதை வாங்கணும்னு சொல்லி நாங்கள் தயாரித்து கொடுக்குறோன்னு சொல்லி பிட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது டிஆர்டிஓட்ட 2 முக்கியமான கண்ட்ரோல் இருக்குது. அதோடைய டிசைன், அதோடைய டாக்ட்ரைன். டிசைன் வடிவமைப்பில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது.
என்ன கொடுத்துருக்கோ அதை வந்து மேனுஃபேக்சர் பண்றது மட்டும்தான் தனியார் துறையோட வேலை. அதே மாதிரி அதோடைய டாக்டரைன் யாருக்கு கொடுக்கலாம், என்ன பண்ணணும், அதோட பேலோடு என்ன இருக்கும், எவ்வளோ பண்ணணும்ன்ற எல்லா கண்ட்ரோலுமே டிஆர்டிஓட்ட இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்தியா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஷிஃப்ட்ல நம்ம டேர்னிங் பாயிண்ட் நான் சொன்னதுக்கான ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட் நடக்குது. மேக் இன் இந்தியால இருந்து ஓன்டு பை இந்தியா அப்படின்ற இடத்துக்கு மாறணும். ஏதோ ஒரு நாட்டுடைய தொழில்நுட்பத்தை இந்தியாவில் கொண்டு வந்து தயாரிச்சு கார் கம்பெனி வந்து முதலீடு செய்யுங்க, நாங்கள் வெளிநாட்டு கார்கள் இங்கே தயாரிக்கிறோம், வெளிநாட்டு டாங்கிகளை தயாரிக்கிறோம், வெளிநாட்டு விமானங்களை தயாரிக்கிறோம். அந்த இடத்துல இருந்து ஓன்டு பை இந்தியா, இந்தியாவுடைய தொழில்நுட்பம் இந்தியா தயாரிக்குது, இந்தியாவுடைய இந்த தொழில்நுட்பம், இந்தியாவுடைய இந்த தொழில்நுட்பம் சொல்லி அந்த இடத்துக்கு நம்ம பார்க்குறோம். ஃபுல் டிசைன் டு ஓனர்ஷிப், ப்ரொடக்ஷன் வரைக்குமான ஓனர்ஷிப்பை இப்போ இந்தியா கையில் எடுக்குது. டிஃபென்ஸ் அக்விசிஷன் ப்ரொசீஜர்னு சொல்லக்கூடிய DAP 2026 டாக்குமெண்ட்டை பற்றி நம்ம போன வருடமே ஒரு வீடியோ போட்டோம், இந்த வருட துவக்கத்தில் ஒரு வீடியோ போட்டோம். எக்ஸாக்டாக அந்த பாதையை இப்போ எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ 2025 ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. பாகிஸ்தானுடைய ஒரு இன்ச்சும் நம்மளுடைய பிரம்மோஸோடைய ரீச்குள்ள தான் இருக்கு அப்படின்ற போது இப்போ பிரம்மோஸ் பல நாடுகள், ஒரு வீடியோ நம்ம இன்ஸ்டா மற்றும் ஃபேஸ்புக்கில் கூட போட்டிருந்தோம். பிரம்மோஸோடைய அந்த இந்தோனேஷியன் ஆர்டரை ஃபில்ஃபில் பண்ணி இங்கேருந்து இந்தோனேஷியா போகக்கூடியதை நம்ம பார்த்தோம். இனி 16 நாடுகள் இதை வாங்குறதுக்கு இருக்காங்க. வெறும் அரசு நிறுவனங்கள் மட்டும் டிஆர்டிஓவே உட்காந்து அதை கண்டுபிடிச்சு அதை ஆராய்ச்சியும் பண்ணி ப்ரொடக்ஷனும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது நிச்சயமாக அந்த ஸ்பீடுக்கும் அந்த வேகத்துக்கும் அந்த ஆர்டரோடைய இதுக்கும் புக்குக்கும் வந்து நம்ம கண்டிப்பாக மேட்சே பண்ண முடியாது. ஸோ தனியார் நிறுவனங்களுடைய பங்கு அப்படின்றது பெருமளவுக்கு வேணும். ஸோ நம்மளுடைய இண்டிஜினஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்றது 46,429 கோடியிலிருந்து 2014-15 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1.8 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு, 4 மடங்கு. இப்போ அதே மாதிரி FDI ரூட், டிஃபென்ஸ் பாதுகாப்பு நிறுவனங்களில் வெளிநாட்டு முதலீடுகள் அப்படின்றது 74% ஆட்டோமேட்டிக், 74% வரைக்கும் வெளிநாடுகள் நிறுவனங்கள் முதலீடு செய்யலாம். 100% வந்து கவர்மெண்ட் மூலியமா கொண்டு வரலாம் அப்படின்ற போது 6,700 கோடி மதிப்புள்ள முதலீடுகளையும் இப்போ நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, இப்போ டெக்னிக்கல் டீட்டெயில் நம்ம பார்த்தோம். இதுல ஸ்பீடு வர்சஸ் செக்யூரிட்டி ரொம்ப 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 முக்கியம். தனியார் நிறுவனங்களுடைய பங்கெடுப்பு இருந்தாதான் அந்த ஸ்பீடு அப்படின்றது நம்ம கிடைக்கும். செக்யூரிட்டி த்ரெட் இப்போ அதிகமாயிட்டே இருக்கு. சைனா கிட்ட ஒரு மிகப்பெரிய மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. பாகிஸ்தான் இப்போ அவசரமா அது ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய நாடா இருந்தாலும் அவங்க தகுதிக்கு மீறி ஒரு மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஐரோப்பா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இன்செக்யூரிட்டியில் இருக்காங்க. அவங்க கிட்ட அந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இல்லை, இந்தியாவை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியா இந்தியாவை ஒத்து பார்க்குது. சைனா எதிரியா இருக்கக்கூடிய ஜப்பான், தென்கொரிய நாடுகள் இந்தியாவை ஒத்து பார்த்துட்டு இருக்கு. அமெரிக்காவே அதோட அம்யூனிஷன்ஸ்க்கு இந்தியாவை பார்த்துட்டு இருக்கு. இஸ்ரேல் இந்தியாவை பார்த்துட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் தனியார் நிறுவனத்துக்கு அந்த வெளிநாடுகள் வந்து ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்ற போது நம்மளுடைய தொழில்நுட்பமான இந்த மிசைல்ஸ் எல்லாம் இந்தியாவில் தயாரிக்கும் போது, இந்த நிறுவனங்கள் தயாரிக்கும் போது தான் அவங்களுக்கு அந்த கிரெடிபிலிட்டியும் எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்கேலும் வரும். ரெண்டாவது, பாலிசி சிக்னல் வெர்சஸ் டெலிவர்ட் கேப்பபிலிட்டி. நம்மளுடைய கேப்பபிலிட்டி என்ன? இப்போ 10 பிரம்மோஸ் தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரிகள் இந்தியா முழுக்க இருக்கு. பட் இது வந்து 100 தேவைப்படும் நாளைக்கு. அப்போ தனியார் நிறுவனங்களுடைய பங்கு அப்படின்றது தேவை. அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டுக்கும் நம்மளுடைய இன்டர்னல் ஸ்டாக் ஃபைலிங்கும், டூ ஃப்ரண்ட் வார், இது எல்லாத்துக்குமே இந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்பனன்ட் அப்படின்றது தேவை. அதே மாதிரி இந்த நிறுவனங்கள் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஐகாம், சோலார் இண்டஸ்ட்ரீஸ், அடானி டிஃபென்ஸ், டாடா அட்வான்ஸ் சிஸ்டம், பாரத் ஃபோர்ஜ், மஹேந்திரா அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய ட்ரெடிஷ்னல் கம்பெனிஸ் எல்லாமே இன்னைக்கு இந்த இடத்துல இராணுவ தளவாடங்கள் தயாரிப்பில் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு மளிகை போன்ற பொருட்களை வித்துட்டு இருந்த ஹுண்டை நிறுவனம் அவங்களுடைய நாட்டோட வளர்ச்சியில இன்னைக்கு கிட்டத்தட்ட 23% அவங்களோட ஜிடிபியில் இருக்காங்க அப்படின்னா கார் தயாரிப்பில் வந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்சஸில் வந்தாங்க. ஸோ நம்மளுடைய லெகசி பிஸ்னஸஸ் எல்லாமே இன்னைக்கு இதை நோக்கி போகக்கூடிய ஒரு பாதையை வந்து கிளியர் கட்டாக வகுத்துக்கணும் அப்படின்ற போது டிஃபென்ஸில் ஒரு பிரச்சனை என்னன்னா, புதுசாக வரவங்க, இந்த டிஃபென்ஸ் துறையை மட்டுமே நம்பி வரவங்க அப்படின்றவங்களுக்கு அந்த ஃபண்டிங் இல்லாமல் ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறது அப்படின்றது பல வருடம் எடுக்கணும். அது ரொம்ப கவர்மெண்ட் தரப்புல இன்னமும் அது வந்து ஒரு தோய்வு இருக்க தான் செய்யுது. பட் ஒரு லெகசி நிறுவனம், ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு அப்படின்ற போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான முதலீட்டை நீங்க பாதுகாப்பு தளவாடங்கள்ல கொண்டு வரும்பொழுது ஒரு லாங் டேர்மா உங்களுக்கு ஒரு பிசினஸ் டீரிஸ்க்கும் பண்றீங்க, டைவர்சிஃபையும் பண்றீங்க. அதே மாதிரி ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஸ்பேஸ்லேயே நீங்கள் போயிருக்கீங்க. ஆரிய வைஷ்ய மாநாடு கோயம்புத்தூர் PHGயில் நடக்கும்போது நான் இதே பாயிண்ட்டை தான் சொல்லியிருந்தேன்.
நீங்க நகை தயாரிக்கிறவராக இருக்கலாம், நீங்க யாரை வேணா இருக்கலாம், நீங்க ஒரு ஹோட்டல் நடத்துறவராக இருக்கலாம், யாரா இருக்கலாம். இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்றது அடுத்த 50 வருடத்துக்கு அசைச்சிக்கவே முடியாத லெவல்ல இருக்கு. ஒண்ணு, நம்மளோட தேவையை நம்ம பூர்த்தி செய்யறதுக்கே ஒரு 15% தான் இங்க நம்ம வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். 85% இன்னும் நம்ம இறக்குமதி தான் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது, வெளிநாடுகளுக்குமே கான்ஃபிளிக் ஜோனை விட்டு ஒரு சேஃபான ஒரு கண்ட்ரி அப்படின்ற போது இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான கண்ட்ரி அவங்க பாக்குறாங்க. இப்ப இவ்வளோ அடி வாங்கின உக்ரைன் ஒரு இடத்துல நிமிர்ந்து நின்ட்டாங்க. இன்னைக்கு ட்ரோன் வார்ஃபேர் அப்படின்னாவே உக்ரைன் தான் அப்படின்ற பேர் எடுத்துருச்சு. இப்போ ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தான் ரொம்ப பிரமிச்சு பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வை உக்ரைன் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்தோடைய முதல் சி ட்ரோன் எக்ஸ்போவை கடல்ல செஞ்சு காமிச்சாங்க. கடற்படையே இல்லாத ஒரு நாடு. ஸோ இன்னைக்கு வார்ஃபேர் மாறிட்டு இருக்கு, புது புது யுக்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த பாசிட்டிவ் இண்டிஜினைசேஷன் லிஸ்ட், அதில் இருக்கக்கூடிய 405 ஐட்டம், இதுல யார் யாரெல்லாம் இதை உற்பத்தி பண்ணலாம், இதற்கான டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்றத சென்னை இல்ல கோயம்புத்தூர்ல ஒரு கருத்தரங்கா நடத்த இருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய இமெயில் ஐடியில உங்களுக்கு ஒருவேளை பாதுகாப்பு துறையில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஏற்கனவே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் வந்து டைவர்சிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த இமெயிலுக்கு மெயில் அனுப்புங்க. ஒன்ஸ் ஒரு சைசபிளாக நமக்கு வந்து ஒரு இது வரும்போது ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்காக அதை நம்ம பண்ண இருக்கோம். வெகு விரைவில் அதற்கான அறிவிப்பும் வெளியிடும். சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்திருக்காங்க. 1998 கார்கில் போருக்கு பிறகு இந்தியா இந்த முன்னெடுப்பை எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு உலகத்தோடைய ஆயுத சந்தையில இந்தியா டாப் 3ல இருந்திருக்கும், இல்லை டாப் 4ல இருந்திருக்கும். இந்தியாவுடைய துணை இல்லாம எந்த ஒரு நாடும் யுத்தத்துக்கே போக முடியாதுன்ற ஒரு நிலைமை இன்னைக்கு இருந்திருக்கும். பட் அன்பார்ச்சுனேட் நெவர் டூ லேட். 2026ல இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னடா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.